வணக்கம். வெற்றிங்கிறது சிலருக்கு மட்டும் கிடைக்கிற ரகசியம் கிடையாது. அது ஒரு ப்ளூ பிரிண்ட். இன்னைக்கு நாம புகழ்பெற்ற எழுத்தாளர் பிரையன் ட்ரேசியோட ரொம்ப சக்தி வாய்ந்த தத்துவங்களை நீங்க உடனே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிளான வெற்றி வரைபடமா பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்க தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைய மாத்த போற ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையிலேயே அடைய நினைக்கிறதுக்கு எது தடையா இருக்கு? பணமா இல்ல நேரமா? பிரையன் ட்ரேசிய கேட்டா இதெல்லாம் காரணமே இல்ல, உண்மையான தடை வேற எங்கேயோ இருக்குன்னு சொல்றாரு. இதுதாங்க பிரையன் ட்ரேசியோட மிக முக்கியமான ஒரு கருத்து. நமக்கு வெளியில இருக்கிற தடைகளை விட நமக்குள்ளேயே இருக்கிற தடைகள் தான் ரொம்ப பெருசு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த தடைகளை உடைக்கிற சக்தியும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நாம எதை நம்புறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையா மாறுது. சரி, இந்த வெற்றி ப்ளூ பிரிண்ட 5 ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல்ல நம்மளோட மனநிலை, அப்புறம் இலக்குகளை எப்படி எழுதுறது, அதுக்கு தேவையான கருவிகள் என்ன, அப்புறம் எப்படி வேலைய ஆரம்பிக்கிறது, கடைசியா நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட பவர். வாங்க முதல் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் படி நம்மளோட அடித்தளம், அதாவது நம்மளோட மைண்ட் செட். எந்த ஒரு பெரிய பில்டிங்குக்கும் ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் நம்ம வெற்றிக்கு நம்ம மனநிலை. பிரையன் ட்ரேசி சொல்றபடி நம்ம வாழ்க்கையில உண்மையான முன்னேற்றம் எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? நாம மத்தவங்கள குறை சொல்றத நிறுத்துறப்பதான். எப்போ உங்க வாழ்க்கைக்கு நீங்க 100% பொறுப்பேத்துக்கிறீங்களோ அப்போ பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, அதுக்கான தீர்வுக்கும் நீங்க தான் பொறுப்பு. இப்போ இந்த 2 மைண்ட் செட்டையும் பாருங்க. ஒண்ணுல நாம மத்தவங்கள குறை சொல்லிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு குழந்தை மாதிரி எந்த பவரும் இல்லாம இருப்போம். ஆனா எப்போ 100% பொறுப்பை ஏத்துக்கிறோமோ அப்போ நாம நம்ம வாழ்க்கையோட தலைவரா மாறிடுறோம். இந்த சின்ன ஒரு மனநிலை மாற்றம் தான் ஒரே இடத்துல நிக்கிறதுக்கும் வாழ்க்கையில முன்னேறி போறதுக்குமான பெரிய வித்தியாசம். அடுத்தது 2வது படி வரைபடம். இப்போ நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கு. இதுக்கு மேலதான் நம்ம பயணத்துக்கான ப்ளூ பிரிண்ட்டை வரைய போறோம். ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த உலகத்திலேயே பணத்தை உருவாக்குறதுக்கான மிக சக்தி வாய்ந்த கருவி எதுவா இருக்கும்? டெக்னாலஜியா? ஸ்டாக் மார்க்கெட்டா? இல்லவே இல்ல. பதில உங்களை ஆச்சரியப்படுத்தும். அது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆமாங்க, ஒரு பேனா, ஒரு பேப்பர், அப்புறம் நீங்க. இந்த 3 விஷயம்தான் வெற்றிக்கான மிக முக்கியமான கருவிகள். நல்லா பாத்தீங்கன்னா இது எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா இதை எப்படி கரெக்டா பயன்படுத்துறோங்கிறதுல தான் வெற்றியே அடங்கியிருக்கு. இதுதான் பிரையன் ட்ரேசியோட ஃபேமஸான ஸ்பைரல் நோட்புக் டெக்னிக். ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு நாளும் காலையில உங்களோட 10 முக்கியமான இலக்குகளை எழுதுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், அது ஏற்கனவே நடந்த மாதிரி நிகழ்காலத்துல எழுதணும். உதாரணத்துக்கு, நான் இந்த வருஷம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. நேத்து என்ன எழுதணும்னு பார்க்காம தினமும் புதுசா எழுதணும். இப்படி பண்ணும்போது உங்க ஆழ்மனசு அந்த இலக்குகளை உண்மையாக்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 3வது படி கருவிகள். சரி, இப்போ நமக்கிட்ட ப்ளூ பிரிண்ட் ரெடி. இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளோட திறமைகளை ஷார்ப் பண்ணி கரெக்டான டூல்ஸை கையில் எடுக்கணும். இந்த 80-20 ரூல் எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும், வருமானத்திலயும் கூட. பாத்தீங்கன்னா டாப் 20% மக்கள் தான் உலகத்துல 80% பணத்தை சம்பாதிக்கிறாங்க. நீங்க அந்த டாப் 20%த்துல ஒருத்தரா வரணும்னா அவங்க என்ன பண்றாங்களோ அதை நீங்களும் பண்ணணும். இதுதான் பிரையன் ட்ரேசியோட 3 விதின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு நாளைக்கு 100 வேலை செஞ்சாலும் அதுல வெறும் 3 வேலை தான் உங்களோட மதிப்புல 90% உருவாக்குது. யோசிச்சு பாருங்க, உங்க வேலையில அந்த 3 முக்கியமான வேலைகள் எது? அது கண்டுபிடிச்சு அதுல மட்டும் முழுசா கவனம் செலுத்துறது தான் புத்திசாலித்தனம். அதாவது படிக்க தெரியாதவனுக்கும் படிக்காதவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. இதிலிருந்து என்ன தெரியுது? நம்மள நாம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க ஃபீல்ட்ல நீங்க டாப்பா வரணும்னா தினமும் குறைஞ்சது 1 மணி நேரமாவது படிக்கணும். இந்த ஒரே ஒரு பழக்கம் போதும் உங்களை மெதுவா அந்த டாப் 20% வெற்றி வட்டத்துக்குள்ள கொண்டு போயிடும். 4வது படி கட்டுமானம், அதாவது ஆக்ஷன்ல இறங்குறது. பிளான் போட்டாச்சு, கத்துக்கிட்டாச்சு, இனிமே வேலை செய்ய வேண்டிய நேரம்தான். இங்கேதான் நம்மளோட எல்லா திறமையும் டெஸ்ட் பண்ணப்படும். நாம வேலைய தள்ளி போடுற பழக்கத்தை உடைக்கிறதுக்கு பிரையன் ட்ரேசி ஒரு மந்திரம் சொல்றாரு. இப்போதே செய். இந்த 2 வார்த்தைய உங்க மைண்ட்ல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஒரு வேலைய பத்தி யோசிச்ச அடுத்த செகண்டே லேட் பண்ணாம வேலைய ஆரம்பிச்சிருங்க. நிராகரிப்பு, அதாவது ரிஜெக்ஷன், இந்த பயம் நிறைய பேரை முடக்கி போட்டுரும். இது ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. வேணும்னே நோங்கிற பதில தேடி போங்க. நீங்க எவ்ளோ நோ வாங்குறீங்களோ அவ்ளோ சீக்கிரம் உங்களுக்கு எஸ் கிடைக்கும். போக போக இந்த ரிஜெக்ஷன் உங்களை ஒண்ணுமே பண்ணாது.
பார்க்கின்சன் விதி இதை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். ஒரு அசைன்மெண்ட்க்கு 1 வாரம் டைம் கொடுத்தா நம்ம கடைசி நாள் ராத்திரி தான் வேலையை முடிப்போம். அதே அசைன்மெண்ட்க்கு 1 நாள் டைம் கொடுத்தா கரெக்டா 1 நாள்ல முடிப்போம். இது ஒரு ட்ராப். இதுல இருந்து தப்பிக்க நீங்களே உங்களுக்கு ரொம்ப டைட்டான டெட்லைன் செட் பண்ணி ஒரு அவசரத்தோட வேலை செய்யணும். சரி, கடைசி படிக்க வந்தாச்சு. 5வது படி சமூகம், அதாவது பீப்பிள் பவர். இவ்ளோ நேரம் நம்ம தனிப்பட்ட முயற்சிகளை பத்தி பார்த்தோம். ஆனா வெற்றிங்கிறது தனியா ஜெயிக்கிற கேம் இல்ல. நம்மளோட கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான அம்சம் இதுதான். இத நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா உண்மை இதான். நம்மளோட சிந்தனைகள்ல 95% நாம யார கூட அதிகமா பழகுறோமோ அவங்களால தான் தீர்மானிக்கப்படுது. நீங்க யார கூட நேரத்தை செலவு பண்றீங்களோ அவங்கள மாதிரியே ஆகிடுவீங்க. அதனால உங்க சர்க்கிள்ல யார் இருக்கணுங்கிறத ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க. எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். மத்தவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது? நம்ம மேல அவங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறது? இதுக்கு பிரையன் ட்ரேசியோட அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுதான் உறவுகளை வளர்க்கறதுக்கான ஒரு கோல்டன் ரூல். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எது கொடுக்கறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மத்தவங்க உங்களை மதிக்கணுமா? முதல்ல நீங்க அவங்கள மதிக்கணும். மத்தவங்க உங்க மேல ஆர்வமா இருக்கணுமா? முதல்ல நீங்க அவங்க மேல உண்மையாவே ஆர்வம் காட்டுங்க. இதுக்கு பேர் தான் மறைமுக முயற்சி. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த வெற்றி வரைபடத்தோட 5 முக்கிய படிகளை ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். 1. உங்க வாழ்க்கைக்கு 100% பொறுப்பேத்துக்கோங்க. 2. டெய்லி உங்க கோல்ஸை எழுதுங்க. 3. தொடர்ந்து கத்திக்கிட்டே இருங்க. 4. ஒரு அவசர உணர்வோட வேலை செய்யுங்க. 5. மத்தவங்கள முக்கியமானவங்களா உணரவேங்க. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டதுல இருந்து உங்க எதிர்காலத்தை மாத்துறதுக்காக இப்பவே இந்த நிமிஷமே நீங்க எடுக்க போற முதல் ஆக்ஷன் என்ன? யோசிங்க, உடனே செயல்படுங்க.